ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய புடலங்காயில் நம்ம கூட்டு வச்சுருப்போம், பொரியல் வச்சுருப்போம், அவியல் வச்சுருப்போம், குழம்பு வச்சுருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புடலங்காய் 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த புடலங்காய் 65க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கன் 65க்கு நம்ம எப்படி நம்ம பொருட்களெல்லாம் போட்டு அந்த 65 பேட்டரை ரெடி பண்ணுறோமோ அதேமாரி தான் இந்த புடலங்காய் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த புடலங்காவை வந்து நம்ம எப்படி வெட்டலாம் அப்படின்னா, நிறைய வீட்டில் வந்து இந்த புடலங்காய் சில்லி பொரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்ட் கட்டிங்காக வெட்டி போட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படியே சூட்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி பண்ண போகிறது இல்லை. அதாவது உருளைக்கிழங்கை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் எந்த ஸ்டைலில் கட்டிங் பண்ணுவாங்களோ அந்த கட்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புடலங்காய் கூட்டுக்கு வந்து நம்ம வெட்ட போகிறோம். அப்படி வெட்டி நம்ம இந்த சிக்கன் 65 எப்படி பண்ணுவோமோ அதேமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணி அதை நம்ம அழகாக இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இந்த புடலங்காய் 65 பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 லிட்டர் ஆயில் எடுத்துருக்கோம். அது வந்து தேவையான அளவு ஊற்றி நம்ம பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, நம்ம சோம்பு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 2 புடலங்காய் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, புடலங்காவை வந்து 65க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புடலங்காவை எப்படி கட் பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன கட்டிங்கில் நான் சொல்லி கொடுத்தேன். இப்படி அழகாக ஒரு புடலங்காவை எடுத்துக்கலாம். புடலங்காவை கத்தியோடைய பின்னாடி செய்கிறது இல்லைங்களா, அதை வச்சு என்ன பண்ணுறோன்னா, இப்படி அழகாக சுரண்டி கொடுக்குறோம். இப்படி சுரண்டி கொடுக்குறப்ப என்ன ஆகுனா, புடலங்காய்க்கு மேலே இருக்கிற அழுக்கும் போயிடும். அந்த புடலங்காய் மேலே இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு மாரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை கலர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த வெள்ளை கலர் போர்ஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அழகாக மேலே வந்துடும். இப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 புடலங்காவையும் என்ன பண்ணிக்கிறோன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த புடலங்காவை அழகாக இப்படி என்ன பண்ணிட்டோன்னா சுற்றி கத்தியை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இப்படி நடுவில் ஒரு கட்டிங் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்படி மேல் வாக்கில் ஒரு கட்டிங் பண்ணுறோம். கட்டிங் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா, இப்படி வந்து உள்ளே வந்து விதை இருக்கும். இந்த விதையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தமாரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஸ்பூனில் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். அதேமாரி என்ன பண்ணுறீங்கன்னா, இதையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்படி நல்லா அழகாக க்ளீன் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கத்தியுடைய முனை இருக்குது இல்லைங்களா, இந்த முனையை வச்சு இந்த ஃப்ரண்ட்லேருந்து இப்படி பேக்கில் இழுத்திங்கன்னா அழகாக இந்த புடலங்காய் வந்து இப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டிங் மாரி அழகாக சூப்பராக வந்துடும். இது வந்து ஒரு சின்ன டெக்னிக். எந்த கத்தியில் வேணால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படி அழகழகாக தனித்தனியாக விழுந்துருச்சு. இப்போ நம்ம அழகாக இந்த புடலங்காய் வந்து வெட்டி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதேமாதிரி தான் நம்ம இந்த புடலங்காய் 65க்கு வெட்ட போகிறோம். கட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த 65க்கு எப்படி வந்து சிக்கன் 65 ஸ்டைலில் பேட்டர் போடுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புடலங்காவை என்ன பண்ணலான்னா, இப்படி நம்ம கலக்க போகிற டப்பாக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பை மலை சாறு மாரி இதை அழகாக தூவிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி அழகாக தூவி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு தேவையான அளவுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி அழகாக தூவி கொடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு, அதாவது அந்த கிறிஸ்பி கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்கும் கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்குறக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு என்ன பண்ண போகிறோன்னா அப்படி உப்பு அழகாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது அழகாக பரட்டி கொடுக்க போகிறோம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம ஆல்ரெடி போட்ட பவுடர்ஸ் பேட்டரிங்க என்ன பண்ணுறோன்னா லைட்டாக என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்ம கலக்கி கொடுக்குறோம். ஏன் கலக்கி கொடுக்குறோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி புடலங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணுவோன்னா, நம்ம போட்டிருக்க பவுடர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக தண்ணி எடுத்து
இப்படி ஊற்றி என்ன பண்ண போகிறோன்னா தெளித்து என்ன பண்ண போகிறோன்னா இது கிண்ட போகிறோம். அப்படியே அழகாக பிரட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கலர் ஏறுது. இதில் ஏன் கலர் ஏறுது அப்படின்னா நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கோம். அது நேச்சுரலாகவே என்ன இருக்கும் அப்படின்னா ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஆடிங்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அழகாக கலக்கி எடுக்க போகிறோம். இது வந்து எப்படி இருக்கணும்னா பட்டும் படாமலும் இருக்கணும், அட் த சேம் டைம் நல்லா கொஞ்சம் பேட்டராக இருக்கணும். இது நம்ம ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறோன்னா அழகாக இந்த பவுடர்ஸ்லாம் மேலே தூவி தண்ணி தெளித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா என்ன பண்ணியிருக்கோன்னா இது அழகாக பிரட்டி கொடுத்துருக்கோம். அப்படி பிரட்டி கொடுக்குறப்ப அதோடைய கலர் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்துருச்சு. இது எல்லா சைடுமே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா நல்லா அழகாக ஓட்டிகிட்ருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணலாம்னா அப்படி ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம தேவையான பேட்டர் ரெடி பண்ணி புடலங்காய் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக இந்த கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த கடாயில் இருக்க ஆயில் வந்து சூடாகட்டும். இப்போ ஆயில் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா சூடாயிருச்சு. இந்த ஆயில் சூடாக இருக்குதா, இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு சூடாக இருக்குதா, ப்ரிப்பராக ரெடியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னா இப்படி ஒரு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை இப்படி ஆயில் அப்படி போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா அப்படி அழகாக பொரியணும். அப்படி பொரிஞ்சிச்சின்னா என்ன ஆச்சுன்னா இந்த ஆயில் வந்து இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கிறோம். ஏன் சிம்மில் வைக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் ஆயிலை வந்து ஓவர் ஹீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 65ஆக இருக்கட்டும், இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டமாக இருக்கட்டும், சிக்கன் மட்டன் எதுவாக இருக்கட்டும், நம்ம ஓவர் ஹீட்டில் நம்ம தூக்கி ஒரு பொருளை உள்ளே போட்டோம்னா என்ன நடக்கும்னா டப்புன்னு கருகிடும். கருகி போச்சுன்னா என்ன பண்ணிடுவோம்னா நம்ம வெந்துருச்சுன்னு சொல்லி டப்புன்னு எடுப்போம், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அந்தமாரி ஒரு கான்செப்ட் இதில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேளை ஆயில் இன்கேஸ் சூடாக ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் நம்ம ஒரு சிம்மில் வச்சு போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நார்மலாக ஆவரேஜாக என்ன ஆகும்னா ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற இந்த புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பேட்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அழகாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு மாரி கட்டிங் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொன்றா ரெண்டாக என்ன பண்ணுறோன்னா அப்படியே என்ன பண்ணுறோன்னா ஃப்ரைக்கு போடுறோம். இது நம்ம சும்மா ஒவ்வொன்றா அப்படி பிரித்து போடலாம். போட்டுட்டு இதோடைய டைமிங் என்ன அப்படின்னா ஒரு 4 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக போனால் ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் தான். ஏன் அப்படின்னா ஓவராக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கரிகிற மாரி ஆயிரும். அதேமாரி வந்து ரொம்பவும் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரை பண்ணாலும் அது வேகாத மாரி ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆயிலுக்கு எவ்வளோ புடலங்காய் போடணுமோ அவ்வளோ புடலங்காய் மட்டும் போட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகி விட்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வடை எடுக்கிற கரண்டியை வச்சு இதை நம்ம கொஞ்சம் அப்படியே கிண்டி கொடுத்து இதை வேக விடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த புடலங்காய் வந்து லைட்டாக அப்படியே அழகாக கிண்டி கொடுக்கலாம். அப்படிங்க ஜூம் பண்ணி பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக வந்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறக்கு அப்படியே அழகாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரி இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அது எம்டி உருளைக்கிழங்கு இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அழகாக நீட்டமாக இது நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு கரெக்டான பதம் வந்தோடனே நம்ம இதை என்ன பண்ணிடலாம்னா எடுத்துடலாம். அது வரைக்கும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் பக்கம் இது நல்லா வெந்துருச்சு. அதாவது நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சனால இது கொஞ்சம் அதோடைய வேகம் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தனால நான் ஒரு 3 நிமிஷத்தில் இது என்ன பண்ணுறேன்னா இதை எடுக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கணும். ஏன் சிம் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பண்ணுறப்ப பொருள் போட்ட உடனே அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே அந்த ஃப்ரை பண்ணுற பொருளை எடுத்து வெளியே போடுறப்ப உள்ளே இருக்கிற பொருள் என்ன ஆயிரும்னா ஆயிலை டீப் ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கிறப்பவும் பொருள் உள்ளே போடுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சு தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த புடலங்காய் 65 எடுத்துடலாம். இது பாருங்கள், இது ஃப்ரை ஆகிருக்குதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சத்தம் தான் இந்த புடலங்காய் 65 ப்ராப்பராக வெந்திருக்குங்கிறதுக்கு அர்த்தம். சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்டைலில் ஒரு புடலங்காய் 65 நம்ம சூப்பராக பண்ணியாச்சு.
நண்பர்களே, இன்றைக்கி புடலங்காய் 65 எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்தோம். இதே டைப்பில் இதே ஸ்டைலில் காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் நம்ம இந்த சேனலில் பண்ணியிருக்கோம். அதை பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை பயன்படுத்தி காலிஃப்ளவர் ரோட்டுக்கடை மஞ்சூரியன் எப்படி செய்வது என்பதை போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி புடலங்காய் 65 எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்தோம். வேறொரு மெனுவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நீலகிரி சமையல்காரன் ராகுல் கண்ணன். நன்றி, வணக்கம் மக்களே.